வாங்க மல்லி சமையலில் இன்றைக்கி நான் பருப்பு பாயசம் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா அந்த பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ குக்கரில் மாற்றி நல்லா 2 தடவை நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இந்த பருப்பு பாயசம் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த பாயசம் ரொம்ப குயிக்காக செய்ய முடியும். இந்த பாயசம் நமக்கு விசில் வந்தாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. இப்போ பாருங்கள், நல்லா கழுவிட்டு வந்துட்டோம். இப்போ குக்கரில் மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து நல்லா மலர்ந்து வந்திருக்கு பருப்பு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக அப்படி உதிரி உதிரியாக இருந்தால் தான் பாயசம் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. இப்போ இதில் மண்டை வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 கப்பு மண்டை வெல்லம் சரியாக இருக்கும். 1.25 கப்பு போடும்போது இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ மண்டை வெல்லத்தை சேர்த்துட்றேன். இப்போ மண்டை வெல்லத்தை சேர்த்துட்டு நம்ம மண்டை வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மண்டை வெல்லமும் கரைஞ்சிருச்சு. சூப்பராக கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா ஒரு லைட்டாக முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து நம்ம பாயசத்தில் போடும்போது, பாயசத்தில் நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காய் கடிபடுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய். இப்போ அடுத்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் வறுத்து பாயசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம சேர்த்தாச்சு. நம்ம பாயசம் ரெடி. ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம், ரொம்ப டேஸ்டான பாயசம். நல்லா சுட சுட டம்ளரில் ஊற்றி நான் நல்லா தண்ணியாக வச்சுருக்கேன் டம்ளரில் ஊற்றி சாப்பிட. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.